ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கே. ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி கொண்டு போகிறதுக்காக ஒரு சில முக்கியமான டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எடுத்த ஒரு சில முக்கியமான ரிஸ்க், டெக்னாலஜிக்கலாக ஒரு ஜானரா புது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒன்றை இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓவரால் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா வேற கட்டத்துக்கு நகர்த்தின ஒரு சில முக்கியமான படங்கள். இந்த படங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் பல முக்கியமான விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தென் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி காமிக்ஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தென் இது மட்டும் இல்லாமல் காங்குக்கு இப்போ ப்ரீக்வலாக ஒரு காமிக்ஸ் ஒன்று வந்திருக்கு. இதையும் போட சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கான கம்யூனிட்டி போல கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் எந்த காமிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த வீடியோஸ் அப்கமிங் டேஸில் நாங்கள் மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது கோட் படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் டிஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ டிஏஜிங் வந்து விக்ரம் படத்திலே பண்ணிட்டாங்க, லைக் கமல்ஹாசன் சாரை வச்சு லோகேஷ் கனகராஜ் பண்ணுறது அதெல்லாம் இருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் இந்தியன் 3ல டிஏஜிங் பண்ண ஒரு கமல்ஹாசன் சாரை வந்து பார்க்குறதா இருந்தது. இதெல்லாம் சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து கோட் படம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள், பேசின விஷயங்கள். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமில், அதாவது படத்தில் நம்ம வந்து கண் கூட பார்க்கல. அது வந்து படத்தில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த போர்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் விக்ரம்ல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஷூட் பண்ணி அந்த படத்துக்கான அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. பட் அது வந்து ரிலீஸ் ஆகல. இந்தியன் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சு விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணிட்டாங்க, டிஏஜிங்லாம். பட் இந்தியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல. இந்தியன் 2ல அந்த ஒரு போர்ஷன்ஸும் அதிகமாக இல்லை. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துலையுமே டிஏஜிங் வரல. ஃபர்ஸ்ட் டைம் டிஏஜிங் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு படமாக கோட் தான் இருக்கு. தென் அதுக்கப்புறம் இப்போ தக் லைஃப், ஜிபியூஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ண ஒரு சில வெர்ஷன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது கலையரசி. இந்த படம் ஏப்ரல் 19, 1963 ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாக்கு ஃபர்ஸ்ட் ஏலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜானரை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படமா இந்த ஒரு படம் தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல 1963 ஏலியன் அப்படின்ற ஒரு ஜானர், லைக் அந்த ஸ்பேஸ் ஜானரை வச்சு ஒரு படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆரோட படம் இது. வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸ் கலை தெரிஞ்ச ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் கடத்திட்டு போயிருது இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்காக. அப்போ அவரோட பாய் ஃப்ரெண்ட் மோகன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மறுபடியும் காப்பாற்றுறாரு ஏலியன்ட்டு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒன்லைனர் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அந்த ஜானரை எந்த அளவு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு பிக்கஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்டில் 6ஆவதா இருக்கிறது டிக் டிக் டிக். இந்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ப்ரொமோட் பண்ணாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபிலிமா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் 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 தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபிலிம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசியும் சொல்லுவாங்க. பட் அது வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸ் ஃபிலிம் கிடையாது. அது வந்து ஒரு சைஃபை ஜானர். அதில் வந்து அவ்வளோவா ஸ்பேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு படத்தில் கம்ப்ளீட்டாக ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இவங்க ஸ்பேஸ்க்கு போகிறது, ஸ்பேஸ் ஷூட் போடுறது, ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ஆஸ்ட்ராய்டு எதிர்த்து நிற்கிறது, இந்த மாதிரியான நிறைய ஸ்பேஸ் எலமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்திருக்கும். ஸோ அதனால டிக் 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 தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் ஃபிலிம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது 1986 ரிலீஸ் ஆன விக்ரம். கமல்ஹாசன் சார் நடிச்ச அதே விக்ரம் தான். இந்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக்கா கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ண ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வந்து டேப்ஸ், ஸோ அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இளையராஜா சார் தான் இந்த ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் டைரக்டர் எல்லாமாவும் இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இது எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்து ஜென்ரேட் பண்ணி கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணி அந்த ஒரு படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா அப்படியே அப்ளை ஆச்சு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது மாற்றான். ஸோ இந்த ஒரு படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஷியல் கேப்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு படத்தில் 2 சூர்யா சார் இருக்கிற மாதிரியான ரோல், அதுவும் ஒட்டியே இருக்கிற மாதிரி. ஸோ இதனால சூர்யா சாரோட கம்ப்ளீட் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் 3D மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டூப்போட ஃபேஸில் அதை அப்ளை பண்ணுவாங்க கிரீன் ஸ்க்ரீன் மூலமாக. டோட்டலி காப்பி பேஸ்ட் தான். பட் அது வந்து ஃபேஷியலாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3D ஸ்கேனிங் பண்ணி அங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இது ஆதவன் படத்துலையுமே லைட்டாக இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் கம்ப்ளீட் டெக்னாலஜி. அதை ப்ராப்பராக மாற்றான் படத்தில் தான் யூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது கோச்சரியான். ஸோ இந்த ஒரு படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேம்லலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலா வரும். அதுக்கு நடை உடை பாவனை ஆக்ஷன் ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாமே ஸ்டுடியோலாம் அந்த ஒரு சூட் போட்டுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக் மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தத்தையுமே வந்து சிஜி மூலமாக அந்த ஒரு உருவத்தை கொண்டு வருவாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் அப்ளை ஆயிருக்கு. அவதார் படங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரியான சூட் போட்டு ஆக்டர்ஸ் நடிக்கிறத பார்த்துருப்பீங்க. அது வந்து தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு படமாக கோச்சடையான் தான் இருக்குது. லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது அன்னை பூமி. ஸோ கேப்டன் விஜயகாந்தோட படம். இது வந்து 1985 ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 3D ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அதாவது ஃபிலிம் இருக்குல்ல, ஃபிலிமில் தான் அந்த டைம்லலாம் படம் எடுத்திருப்பாங்க அந்த காலத்தில். இந்த ஃபிலிம் ஃபார்மேட்டில் வந்த படங்களில் ஃபஸ்ட்டு 3Dயில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆன தமிழ் படமாக அன்னை பூமி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் கரண்ட் டேஸில் 3Dயை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்புலி இருக்குது. ஸோ அம்புலி படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் தமிழில் 3Dயில் கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படம் 1956 ரிலீஸ் ஆன படம். இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன டைமில் கலர் ஃபிலிமில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. கலர் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டைமில் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் தான். கலர் படங்கள் பார்க்கணுன்னா, கலர் படம் எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல அவ்வளோ செலவாகும். அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ப்ரொடியூசர்ஸ் யாருமே ரெடியாக இல்லை. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்ஜிஆரோட படம் இந்த அலிபாபாவும் 40 திருடங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கலர் ஃபிலிமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் ஃப்ளெஜான ஃபிலிமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் படமாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கேப் விட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமும் கலர் ஃபிலிமில் வரல. அதுக்கப்புறம் காலம் போக போக மாற தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி கலர் ஃபிலிமில் அப்படியே ஒவ்வொரு படங்களாக வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலாம் வளர்ந்து எப்படியோ போயிட்டுருக்கோம். உச்சகட்ட அட்வான்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த டைமில் எடுத்து வச்ச ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தை. இது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இந்த மாதிரியான பழைய படங்களில் என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இப்போ இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியலல்ல இந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ தேடி இந்த மாதிரியான பழைய படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன, நீங்கள் ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்ன, அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இதை தாண்டி ப்ரோ நீ இதை மிஸ் பண்ணிட்டு அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறதா ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.